நம்ம இன்றைக்கி புளி தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ட்ரையிங் வந்து ட்ரே ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்துட்டு ட்ரே ட்ரையர் வந்து 6 ட்ரேஸ் இருக்கிற மாதிரி ட்ரே ட்ரையர் இருக்குது. ஸோ இதில் நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு என்ன டெம்பரேச்சர் மேபி ஒரு 100 to 150 டிகிரி நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது ஒரு 1 hour to 1 hour ஆகாது, ஒரு 45 minutes ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. மேக்ஸிமம் 1 hour ஆகும் டெம்பரேச்சர் அட்டன் பண்ண. மோர் தென் 100 டிகிரினுக்குள்ளே டெம்பரேச்சர் வந்து அட்டன் பண்ணுறது டைம் ஆகும். நீங்கள் பாருங்கள் நான் என்னென்ன இதில் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. மசாலா இது வந்து ஒரு குழம்பு பொடி பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்துட்டு நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. ஆக்சுவலி நம்ம பார்க்க போகிறதே வந்து புளி தான் இல்லையா டாப்பிக்கு. புளி வந்துட்டு அதில் இருக்க அந்த ஸ்டிக்கினஸ் தான் வந்துட்டு நமக்கு நஞ்சு அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம நீக்கிறதுக்கு வந்து சுட்டு எடுத்தால் போதும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து அது வானலில் பண்ணுறது தான் வந்து ட்ரெடிஷன் மெத்தடு. பட் நம்ம வந்துட்டு ட்ரை ட்ரையரில் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து கொல்லிமலையில் வாங்கின அந்த ஸ்பைசஸ் தான். அதே மாதிரி இந்த மிளகாயெல்லாம் நம்ம வந்துட்டு இதிலே போட்டுடலாம். ஏன்னா இந்த மழை டைமில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லையா. ஸோ ட்ரை பண்ணி எடுத்து வைக்கிறதுல அதில் இருக்க மைக்ரோபைல்ஸ் அந்த க்ரோத்தில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி வந்து நம்ம சொன்னோம். ஸோ வள்ளலார் சொன்ன சில ஐட்டம்ஸை பார்த்திங்கன்னா புளியை யூஸ் பண்ணக்கூடாது. சன்மார்க்க சாம்பார் பொடியில் பார்த்திங்கன்னா புளியோட குவான்டிட்டியே பார்த்திங்கன்னா ஒரு 6 grams தான் இருக்கும். 100 gram மிளகுக்கு பார்த்திங்கன்னா 6 grams தான் வந்துட்டு புளியை போட சொல்லியிருப்பாங்க. அப்போ புளியோட குவான்டிட்டியே வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ மிளகு ஐட்டம் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மெடிசனல் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நம்ம நார்மலாக எடுத்துக்கிற குழம்பு பொடிக்கு பதில் நம்ம இந்த சன்மார்க்க சாம்பார் பொடியே வந்து ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஒரு பொரியலுக்கோ இல்லை வந்துட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரசம் வைக்கலாம். ஏன்னா நான் இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டே எடுத்ததில் நான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். எல்லாமே நல்லாயிருக்கு. சாம்பார் வைக்கக்குள்ளே ஏன்னா நம்ம சோஃபார் நிறைய வந்து சாம்பார் அந்த மாதிரியே டைப் சாப்பிட்டுக்கிறதுனால இப்போ அது சடனாக எடுத்துக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் சன்மார்க்கிலாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கு. யாருக்குன்னா வந்துட்டு ஃபார்முலா வேணும், லைக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஃபார்முலா வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ ஒரு 130 டிகிரி வந்துட்டு நம்ம பண்ணோம். புளி வந்துட்டு ஆக்சுவலி உடையுது. ஓகே, தேங்க்யூ.